இப்ப திடீர்னு இங்க ரேஸ் கோர்ஸ் மூடிட்டாங்க, இதனால உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? காலையில் கடை போட வந்த பார்த்து ஃபுல்லாக போலீஸு என்னன்னு கேட்டால் சீல் வைக்க போகிறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பாய்தான் ரேஸ் ஜனம் வரும், அதில் சாப்பிடுவோம், அங்கே தான் சாப்பிட்டு வராங்க. ரேஸ் ஜனம் பூரா இங்கே போட்டுற கடையில் தான் சாப்பிடுவாங்க. அவங்களாம் எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் பாதிக்கப்படும். ரேஸ் முன்னாடி வியாபாரம் பாதிக்கப்படும். அதுதான் எங்களுக்கு கவலை. இனிமேல் இன்னைக்கு திறக்கிறேன்றாங்க, நாளைக்கு திறக்கணும்னு தெரியல. வியாபாரம் கம்மியாயிடும். இந்த ரேஸ் கிளப்பை நம்பி இங்க பல குடும்பம் வேலை பார்க்குது. எங்க அப்பா காலத்துல இருந்து இது 2வது தலைமுறை. நாங்க எங்க அம்மா வேலை செஞ்சாங்க, இப்போ எங்க வீட்டுக்காரர் வேலை செய்யறாரு, என் பையன் வேலை செய்யறான். இப்போ அதை மூடினதுனால எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதே போல இங்க ரேஸுக்கு வர்ற ஜனம் இங்க சாப்பிட வருவாங்க. இப்போ எனக்கு அது கொஞ்சம் வியாபாரத்துல நான் கொஞ்சம் வருமானம் இருந்தது, இப்போ அதுவும் கம்மியாயிடும். அது மூடுறதுனால எங்களுக்கு பாதிப்பு தான். ரொம்ப நிஜமாலுமே கஷ்டமாயிடுச்சுப்பா. ஏன்னா இதுதான் பொழப்பு எங்களுக்கு. இதை நம்பிதான் நாங்கெல்லாம் பொழப்பு நடத்துறோம். அதுவே இல்லைன்னா என்ன சொல்லுங்க, இதை நம்பிதான் இருக்கிறோம். இதுவே இதாயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுவே எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இது, கடை போட முடியாம போயிடுமோ, என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்றது அதுவே பயம் வந்துருச்சு எங்களுக்கு. ஆனா இப்போ ஓப்பன் ஆயிடுது சொன்னோடனேதான் நிம்மதியா இருந்துச்சு எங்களுக்கு. ஓப்பன் ஆயிடும் அப்படி சொன்னோடனேதான் சரி பரவாயில்ல, பொழப்பு நம்மளுக்கு கையை விட்டு போல இருக்கு. ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இங்க நம்மன்னு கிடையாது, இங்க நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க, இதை நம்பிதான் இருக்கிறாங்க சில பேர். அதனாலதான் எங்களுக்கு கடை இல்லைன்னு ஏன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? 8-9 வருஷமா வச்சிருக்கேன். 8-9 வருஷம் 10 வருஷம் அப்படி வச்சிருக்கேன். சில வச்சதுனால உள்ள வருமானம் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது எங்களுக்கு சவாரியாகவும் ஆட்டோ ஓடுறது நல்லா ஓடும். இங்கே ரேஸ் நடக்கலன்னா எங்களுக்கு ஆட்டோ சவாரிலாம் அந்தளவுக்கு இருக்காது. இவங்க இருக்கிறதுனால இந்த இது ஓப்பன் பண்ணால் நமக்கு கொஞ்சம் வருமானம் இருக்குது. இல்லைன்னா அது கூட இல்லை. இங்கே ஸ்டாண்டில் போட்டு ஒன்றும் சைடில் ஓட அவங்க போகிறதுனால நமக்கு கொஞ்சம் லாங்கிலேருந்து வருவாங்க. அவங்க திடீர்னு வண்டி பிடிச்சிட்டு போவாங்க, அர்ஜென்டா பிடிச்சிட்டு அந்த மாதிரி இதாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கு டைமிங் ஏதா இருக்கா? அவங்க 2 மணி 1:30 மணி அவங்க எப்போ ரேஸ் சேர்க்குறாங்களோ அந்த டைமில் ஏற்ற மாதிரி இதுவாங்க. சாயங்காலம் 5:30 மணி மேலே க்ளோசிங் ஆகிடும். 5:30 மணிலாம் லாஸ்ட் க்ளோசிங் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வர டைமில் எங்களுக்கு நல்லா வருமானம் வண்டி வரணும். இதுக்கப்புறமா இவங்க திடீர்னு எங்கன்னா கடைக்கடி போகிற மாதிரி தான் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க ஆட்டோ. அது மாதிரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஆட்டோ கூப்பிடுவாங்க. 13 வருஷம் வேலை செய்கிறேன்ப்பா. ஒன்றும் ₹1 கூட வாங்கலப்பா. சொல்லி 200 பேர் செத்து போட்டாங்கப்பா. ₹1 கூட வாங்கலப்பா. ஒன்றும் நாங்கள் ஸ்ட்ரைக்கில் தான் பார்க்குறோம். நாங்கள் 200 பேர் காலிப்பா. 200 பேர் செத்துட்டாங்கப்பா. இது ஸ்ட்ரைக்ல இருந்தவங்களா? ஆமாம்ப்பா, ஸ்ட்ரைக்கில் குதிரை ஐயா கிட்ட வேலை செய்கிறேன். நாங்கள் ஐயா கிட்ட ஐயா கிட்ட வேலை செய்கிறேன். அவர் எனக்கு தெய்வம். சேர்மனா? ஐயா ராமசாமிங்கிறாங்களே, அவர் எனக்கு தெய்வம். அவர் தான் வேலை செய்கிறோம். 860 பேர் வெளியே வந்தோம்ப்பா. 860 பேர், பாதி பேர் செத்தே போட்டாங்கப்பா. இது வரைக்கும் ₹1 இல்லைப்பா. ₹1 கூட வாங்கல போனோம். 13 வயசுலேருந்து வேலை செய்கிறேன்ப்பா. 50 வயசுப்பா எனக்கு. 50 வயசு தம்பி எனக்கு. நான் இது வரைக்கும் ₹1 கூட வாங்கலப்பா. ஸ்ட்ரைக்கில் தான் பார்க்குறேன். நீங்க உள்ள என்ன வேலைப்பா? குதிரை ஓட்டுறோம்பா. குதிரை ரெடி பண்ணி கொடுத்து நாங்கள் தான்ப்பா குதிரை வேலை செய்கிறேன்ப்பா. நான் அவ்வளோதான்ப்பா. என் பேர் மூர்த்தி. நான் பேரை சொல்கிறேன்ப்பா, மூர்த்திப்பா என் பேர். மடங்கார வீடுப்பா. 2012 நாங்கள் உள்ளவங்க ஒரு மட்டை இது ஆகிப்போச்சு ப்ராப்ளம். வாட்ச்மேன் தொந்தரவு. அதை சண்டே ஆகிட்டோன்னா வாட்ச்மேனுக்கு ஒரு 100 பேர் நிறுத்திட்ட உடனே அந்த 110 பேரை நாங்கள் குதிரை பராமரிப்பு தொழிலாளர் எங்கிட்ட முறையிட்டு கேட்டாங்க, என்னப்பா இது போல் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. 110 பேரை எங்களுக்கு நிறுத்திட்டாங்க வாட்ச்மேனு, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கேட்டாங்க. நீங்கள் எங்கள் வாட்ச்மேனாக இருந்தீங்களா? இல்லை, நான் உள்ள குதிரை பராமரிப்பு தொழிலாளர். குதிரை பராமரிச்சிங்களா? அங்கே வேலை செய்திருக்கும் போது எங்கள் தலைவர் பாலராஜ் கிட்ட கேட்டாங்க, என்னப்பா எங்களுக்கு ஆதரவு கொடு அப்படின்ட்டு. இல்லைங்க, அவர் என்ன பண்ணி எங்களை கன்சல்ட் பண்ணாத அவங்களை வான் கூட சேர்த்து வச்சுக்கின்னு எங்களை எல்லாரையும் சேர்த்து மொத்தம் நாங்கள் 1835 பேர் இருக்கிறோம். எப்போ 2012 இந்த பில்டிங் செக்ஷனு, பரம்பு செக்ஷனு, வாட்ச்மேன் செக்ஷனு எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். சரி, வெளியே வந்துட்டோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவன் நீ கேஸ் போட்டுக்கோ, சம்பளம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாப்புல. சம்பளம்லாம் கொடுக்க முடியாது, நீ கேஸை போட்டுக்கோ. நாங்கள் கேஸை போட்டோம், கெலிச்சி ஆச்சு. இப்போ 24 ஆயிடுச்சு, 2024. கெலிச்சி கேஸும் அவங்க கெலிச்சி கேஸு கூட அவன் என்ன பண்ணுறான், வாய்தா வாங்கிக்கின்னு எங்களுக்கு இன்னும் பைசாவும் கொடுக்கல. எங்களுக்கு பைசா கொடுக்கல. எங்களை எதுவும் சட்டப்பணத்தில் வெளியே உள்ளே விட மாட்டுறாங்க. பல காலமாக நாங்கள் வேலை செய்யணும். நாங்கள்
பாம்பே கல்கட்டா போன ஹைதராபாத் எல்லாம் ஊர் சுற்றிக்கிறோம். நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்தீங்க? நான் சின்னதுலாம் செய்கிறேன்ப்பா. 13 வயசு அண்ணன் வந்து எனக்கு குரு. வேலை செஞ்சேன் அப்பத்துல. நான் வந்து இந்த ரேஸ் வேடத்தில் பழக்கம் உண்டு ரொம்ப நாளாக. இருந்தேன்னா ஒரு 20-30 வருஷமாக ஆடிட்டு வரேன். இப்போ திடீர்னு வந்து அரசாங்கத்திலேயோ அது வேற கவர்மெண்ட்டாக தெரியாது, திடீர்னு இந்த பந்தயத்தை நிறுத்தினதுனால பப்ளிக்கும் அவஸ்தை, இருக்கப்பட்டவங்க ஜனங்களுக்கும் ஒரு சில பேர் ஆடுறவங்க ஆடாதவங்க எப்படி இப்படியே இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தானா இந்த ரேஸை நம்பி பல குதிரைங்க இருக்குது. அதுக்கு ஓனருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் வேலை செய்கிறவங்க சைஸ் இருக்காங்க, ட்ரெயினர் இருக்காங்க, ஜாக்கிங் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வருமானம் எப்படி ஆகும்? திடீர்னு நிறுத்தினா எப்படி போகிறது? நாங்கள் பப்ளிக் ஆடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரெண்டாவது அதனால் பிழைக்கிறவங்க, இதனால் ஆயிரக்கணக்கில் பிழைப்பெல்லாம் போகுது என்ன. அதனால் ரேஸ் வந்து திடீர்னு எடுக்காத. அது அந்த நாள்லேயே வந்து கொஞ்சம் வாடகை இருக்கும்போது நீங்கள் வாங்கிட்டே வந்திருக்கணும். இப்போ ஒரேடியா இழுத்து மூடிட்டாங்கன்னா அங்க வேலை பார்த்தவங்களோட நிலைமை என்னன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம்தான். என்னக்கா அவங்க எங்கே போய் எங்கள் வேலை செய்ய முடியும்? திடீர்னு ஒரு நாள் பார்த்து அது வயசாகிருக்கு, அதில் என்ன சர்வீஸ் இருக்குனாங்க ஏன்னா கொடுப்பாங்க. இப்போ மூடிட்டாங்கன்னா பாதிப்பு தானே எல்லாம் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் இந்த கடனை வரியை செலுத்திட்டு திருப்பி திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற யாருக்காவது? எப்படியும் திறந்து விடுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அவங்களும் கேஸ் போட்டுக்கிறாங்க. கோர்ட்லேன்னு வேணும் கண்டனம் தெரிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கோர்ட்டில் திறந்துடுவாங்க. இன்றைக்கி திறந்துருவோம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அது டீட்டில் திறந்த பார்த்து தான் தெரியும். நம்ம அது ஃபுல் டீட்டில் தெரியாது. நம்ம எங்கள் ரோட்டில் கடை போட்டுக்கிறோம், இதை வச்சு போச்சுருக்கோம். பார்ப்போம் எப்படின்னு வந்து போக தான் தெரியும். கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை இருக்குது, கோர்ட் என்ன நடவடிக்கை. இந்த ரேஸ் கோர்ஸோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? வரலாறுலாம் தான் நான் தெரிஞ்சு பார்த்துக்கிறேன். அது ஹிஸ்ட்ரிலாம் தெரியாது. அது நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம ரேஸ் உள்ளே போடுறவங்களுக்கு தான் தெரியாது. நம்ம உள்ளே போட்டலாம் கிடையாது. இல்லை கடையோட சரி. அது அவங்களுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டு பார்த்தா தெரியும். நீங்கள் எத்தனை வருஷமா இந்த கடை போட்டிருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷம் போட்டுக்கிறேன். 10 வருஷமா இங்கே போட்டுட்டு இருக்கீங்க. மறுபடியும் போயிடுது. என்ன இன்னைக்கு திறப்பான்னு பார்க்குறேன். திறந்தா நல்லது. நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கட்டும். அவ்வளோதான். எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். 2 தலைமுறையா வேலை பார்த்தாலும் அந்த சம்பளத்தை நம்பி தான் வேலை பார்த்துன்னு சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். இப்போ அதை மூடிட்டாங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு கஷ்டம். அதை மூடக்கூடாதபடி அரசு எதனா முயற்சி எடுக்கணும். 450 குடும்பம்னு இல்லை, அதை நம்பி ஸ்ட்ரைக்கில் நிறைய பேர் இருக்காங்க. மொத்த பேரும் ஒரு 2000 பேர் வேலை செஞ்ச இந்த இடம் இது சூதாட்ட கிளப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இதை நம்பி நாங்கள் பொழைக்கிறோம். நாங்கள் எங்கள் பசங்களுக்கு படிக்க வச்சது இதை நம்பி தான். என் பசங்க காலேஜுக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு பையன் உள்ளே தான் வேலை பார்க்குறான். எங்கள் வீட்டுக்கார் வேலை பார்க்குறாரு. நாங்களாம் பொழைக்கிறோம்ல. எங்களுக்கு அதில் ஒரு வேலை தானே கிடைக்குது. அதை மூடிட்டா எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதோட வரலாறு தெரியுமா? ரேஸ் கோர்ஸோட வரலாறு அதை பற்றி தெரியல எனக்கு. எங்கள் அம்மா கிட்ட தான் தெரியும். அவங்க ஐயா நடத்தின்னு இருந்தார் முதல்ல, சேர்மனர் MM ராமசாமி. அவர் இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமே கிடையாது. அவ்வளோ நல்லா பார்த்துக்கினார் எங்களெல்லாம். இப்போ அவர் இறந்துட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் அந்த வரியை செலுத்தி திருப்பி இதை எப்படியாவது கட்டணும் தான். கட்டணும். இவங்களும் கட்டணும், அவங்களும் கொஞ்சம் குறைச்சி கேட்கணும். எங்களெல்லாம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். ஏற்கனவே ஒரு 12,000 கோடி மேலே வரி செலுத்தாம தான் இருந்தாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 750 கோடி தான் செலுத்து அப்படி சொன்னாங்கன்னா அதையும் இழுத்து வச்சுட்டு ஒன்றும் கெட்டாம தான் இருக்காங்க. அதனாலதான் அதை பற்றி எனக்கு தெரியல. நாங்கள் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நிர்வாகத்துக்கிட்ட தான் கேட்கணும். இப்போ திடீர்னு மொத்தமா இழுத்து மூடிட்டாங்கன்னா அங்க இருக்கிற வேலை செய்யறவங்களோட நிலைமை என்ன? அவங்களும் ரொம்ப கஷ்டம்ப்பா. ஏன்னா அவங்களும் வேலை செய்யறாங்க. முன்ன உள்ள வேலை செஞ்சுட்டு தாங்க. அது இல்லாம இப்ப இங்க இதனால ஓகேவா இருந்துச்சு. இப்ப இதுவும் போயிடுச்சுன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படணும். இது நம்ம இருக்காங்கல்ல நிறைய பேர். நம்ம வெளியே இருக்கோம்னா உள்ள இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி. அதுவும் அவங்களுக்கும் கஷ்டம் இல்ல. அவங்களுக்கும் புள்ள குட்டி எல்லாமே இருக்கு இல்லையா? அதுவும் கொஞ்சம் கஷ்டம். கவர்மெண்ட் இந்த வரியை செலுத்தி திருப்பி திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இப்ப திடீர்னு சீல் வச்சாங்க. அது தெரியல. நம்ம என்ன சார் முடியும்? ஐயா வந்து நல்லவர். இங்க வர ஐயா வந்து குறை சொல்ல மாட்டேன். ஐயா தங்கமான போனவர், நல்ல மனுஷன். எங்கெல்லாம் அவர் காப்பாத்துறவர். இப்போ ஒரு பாவங்க சொல்லி சொல்லி வந்து பொண்டாட்டி குடும்பம் நடுப்புல இருக்கிறோம்ல, நடுத்தூர்ல இருக்கிறோம் நாங்க. இந்த மாதிரி எங்க வந்து உட்காந்துக்கிறோம் பாரு. வேலை வெட்டி இல்லப்பா, எந்த வேலையும் தெரியாதுப்பா. அந்த ஊரை வேலை விட்டா அதுதான்ப்பா. ஒரு 104 பேரே குத்துருமா அவனுக்கு. என்ன தம்பி கரெக்டா? நான் உண்மை சொல்லுவேன் தம்பி, பின்னாடி பேசுவேன். ஐயா நல்லவர், தெய்வம், எனக்கு தங்கமானவர். இப்போ நாங்கள்லாம் வந்து அனாதையாக ரோட்டில் இருக்கிறோம். இவங்க கெல்ஸு கேஸ் வச்சுக்கின்னு வாய்தா பொட்டி கொடுத்து ஏமாத்திக்கிறாங்க. இப்போ வரையும் வாய்தால தான் இன்னும் 10 காசு கூட வாங்கலையப்பா.
10 காசு ஒன்று ஏன்னா யாரும் கொடுக்கல. இது போல் இருக்குது. உள்ளே வந்து அக்கௌண்ட் செக்ஷனில் வந்து ஒரு லேடி இருந்தாங்க, அருணான்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, டேய் என்னடா நீங்களாம் வேலை செய்ய மாட்டீங்களா, போடா வாடான்னு எங்கள் தலைவரி கேட்டோன்னே, யாரை போய் இப்போ போடா வாடா கேட்குறா அப்படின்னு அந்த பொம்பளை எல்லாம் எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திச்சு. திருப்பியும் நிறுத்திட்டோன்னே ஒரு பெரிய வாட்ச்மேன், 8 வாட்ச்மேன், அவர் 32,000 சம்பளம் வாங்கிட்டார். அவரு நான் என்னம்மா தப்பு பண்ணேன், என்னையும் நிறுத்திட்டு வேலை விட்டேன். வேலை கிடையாதா, வெளியே போடாண்டா பொம்பளை சொல்லி. ஒரு நாள் கல்கட்டா ரேஸு இன்னைக்கு நடக்கிறாப்புல கல்கட்டா ரேஸு. அந்த பொம்பளை இவர் உள்ள கொடுத்துட்டு துட்டு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான். 8 வாட்ச்மேன் துட்டு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டான்ப்பா. அங்கே போய் கூட என்னம்மா எனக்கு வேலை கொடுக்கல என்ன ஏம்மா அப்படின்னு கேட்டாப்புல. வெளியே போட அவனை யாரா உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவன் என்ன பண்ணான், முடியை பிடிச்சி தான் தோண்டி எடுத்துட்டான், குச்சிட்டான் அவளை. அப்பயும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் பாதி வேலையாக விட்டு. அதுக்கப்புறம் ராமசாமி கிட்ட முறையிட்டாங்க, எம்எம் ராமசாமி, ஏஸ் கொசு மகாராஜா அவர் தான், அவர் தான் இறந்துட்டாரு. அவர்கிட்ட இந்த பொம்பளை என்னென்ன போயிடுது, என்ன ஏமா ஒரு விட்டுரு, அவனுங்களாம் எதனா வேலை செய்து விட்டேன், ஏன் கெடுக்கிற அப்படின்னு, உன் வேலையை பாரு நீ, எனக்கு தெரியும் அப்படின்ட்டா. அந்த ஆளு இது பண்ணிடுச்சு, கேவலம் படிச்சிருச்சு. அந்த ஆளு இந்த இவன் வாட்ச்மேனுக்கு போய் கேட்டுக்கிறான், நான் ஐயா அது போல, டேய் உனக்கு நீ ஆச்சு அவளாச்சு எதிராக பண்ணிக்கிறப்படா அப்படின்னா, இவர் டிகிரி கொடுக்க அவளை குத்திட்டான், அவளும் செத்தான். இப்போ எம்எம் ராமசாமி அவர் இறந்துட்டார். இப்போ நாங்கள் எல்லாம் அனதே இருக்கிறோம், எங்களுக்கு 10 ரூபா கொடுக்கல போய்ப்பா, நாங்களே இப்படி சாவோம். ஒரு பப்ளிக் வீட்டில் ஒரு கரண்ட் இல்லைன்னா உடனே வந்து அது இது பிடிங்கிடுறீங்க, ஃபீஸ் பிடிங்கிடுறீங்க. இவ்வளோ நாள் எதுக்கு கவர்மெண்ட் விட்டு கொடுக்கணும்? இவ்வளோ நாள் விட்டு கொடுக்காத, அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வர்றோம். ஒரு மினிஸ்ட்ரிகிட்டும் ஒருத்தர் பணம் வாங்கின்னு அப்படி இப்படி மாதிரி ஓட்டிக்கினே இருந்தால் இந்த திடீர்னு வந்து பண்ண உடனே எல்லாருக்கும் பாதிக்குது. எல்லா தொழிலாளிக்கும், குதிரையில் வேலை செய்கிறவங்களுக்கும் தெரியுது, ஓனர்களுக்கு டெய்லி அவங்களுக்கும் எவ்வளோ செலவு இருக்குது, எவ்வளோ தீனி போடணும், எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணுறாங்க. பெரிய ஓனர் இருந்தால் கஷ்டம்தான், சின்ன பப்ளிக்கும் கஷ்டம்தான். அதனால் இது கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியணும். எல்லாரும் ஏழைங்க பிழைக்கிறாங்க, அதனால் 1000-10,000 பேர் பிழைக்கிறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இப்போ எந்த வேலையும் இல்லை. இப்போ குளத்த வேலைக்கு போகிறோம்பா, சென்ட்ரிங் வேலைக்கு போகிறோம்பா. ஒரு நாள் வேலை கிடைக்குது, வாரத்தில் 2 நாள் கிடைக்குது, 5 நாள் வீட்டில் தான் கிடக்குறேன். வீட்டில் கூட மதிக்க மாட்டாங்கப்பா. அவ்வளோதான், வேலை இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும். இப்ப கவர்மெண்ட் இந்த வரியை திருப்பி செலுத்தி அது தெரியாது, அது தெரியாதுப்பா. தெரியாம நம்ம சொல்லக்கூடாதுப்பா, தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா தம்பி, தெரியாம நம்ம சொல்லக்கூடாது. நானே இங்க கொத்தவள்ளி தான் போறேன்பா, சென்ட்ரிங் வேலை 2 நாள் கிடைக்குது, 5 நாள் வீட்டில் தான் கிடக்குறேன். வீட்டில் கூட மதிக்க மாட்டாங்க. எனக்கு 13 வயசுல இருந்து வேலை செய்யணும் தம்பி. 2வது படிக்கும்போது ஒரு குதிரை வேலைக்கு விட்டேன், ஐயா கிட்ட. அவர் தான் தெய்வம் எனக்கு. ரோட்ல உட்காந்து கேசம் கழிச்சாச்சு, அதுக்கு ஊதியம் எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு. வாய்தான்னு வாங்கினேன், எங்களை சாவடிச்சுங்கிறாங்க. இன்னும் காலமுறை இப்படி தான் இருக்கிறோம். 12 வருஷமா இப்போ சும்மா இருக்கிறோம். 2012 இப்போ 2024 12 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் எங்களை 10 பேர் தரல. வேலையும் கொடுக்க மாட்டேன்ட்டான். பிஏபி கூட யாரும் எடுக்கல. அப்படி இப்படி உள்ள என்னென்ன விளையாட்டுலாம் இருக்கும்? அது விளையாட்டுலாம் குதிரை பந்தயம் இருக்கு. பாக்கு குதிரை பந்தயம் வேற, உள்ள கால் பாடுறாங்க, கால்ஃப் வேற, உள்ள கிண்டி லாட்ஜ் இருக்குது. அங்கே உள்ள பார் கீர் எல்லாம் இருக்கு. பார் கீர் எல்லாம் அது தனி செக்ஷன், இது தனி செக்ஷன். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். பெரிய பெரிய நம்பர்ஸுங்க பார்த்தாங்க, பெரிய பெரிய நம்பர்ஸுங்க. அவங்கவுங்க வந்து அங்கே ஆல்ட் ஆகி பெரிய பெரிய பைக்கில் 50 ரூபா கொடுத்து போறோம்னு சொல்லணும். கரெக்டு. நம்மளாம் 1000 ரூபாய் உள்ள வரோம், 1000 ரூபாய் வெளியே போய் எங்களுக்கு உரிமை வந்தது. இப்போ நாங்கள் 50 ரூபாய் கொடுத்துட்டு தான் போகிறோம், 50 ரூபா கொடுத்துட்டு தான் வரோம். ஏன்னா உள்ள போறதுக்கு டிக்கெட் 50 ரூபா கொடுத்து போறோம். உள்ள போறோம், ஃப்ரீயா விடுவாங்க. நாங்களே 50 ரூபா கொடுத்து தான் போகிறோம். இப்போ அப்படியே துட்டு விடுறோம், உள்ள விட மாட்டோம். அப்படியே எங்களை பற்றி வேலை செய்யல தம்பி. நாங்களாம் ஒரு ஆள் அந்த மாதிரி, நீங்களாம் அந்த கான்ட்ராக்டர் வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு எங்களை மிரட்டி வாய்தா கோர்ட்டில் கெல்சி கேஸை வச்சுக்கணும். வெக்கிலுங்களுக்கு ஜெயிச்சுக்கும் நம்பர் சாக்குறாங்க உள்ள. அவங்களுக்கு இவர் ஒட்டியை கொடுத்து வாய்தா. ஏன்னா இந்த கேஸுக்கு கெல்சி கேஸை வச்சுக்கணும் இருக்க முடியாது. இவனுங்க துட்டு வாங்கிக்கிட்டு காலத்தை தள்ளுறானுங்க. அப்படியே ஓடிங்க, அப்படியே அனாதை தான் இருக்கிறாங்க. நாங்களாம் அனாதை தான் இருக்கிறாங்க. வேலை வெட்டி இல்லை. அதை 2 நாள் சென்ட்ரல் வேலைக்கு போகிறேன்.
அதனால வீட்டில் மதிக்க மாட்டாங்க. நம்ம வந்து 600 ரூபாய் கொடுக்குறாங்க, 600 700 200 ரூபா நான் எடுத்துக்குவேன். 200 ரூபா எடுத்துக்கோ தம்பி, 500 ரூபா கொடுத்தேன். நான் எப்போ வேலையை விட்டு நின்னோம் அதுலேருந்து இது வரைக்கும் எங்குமே ஒரு 6 நாள் கூட வேலைக்கு போனதில்லை பாரு. எனக்கு 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க. சோறு நான் போடுறாங்க. செய்வேன்பா, சன்ட்ரிங் 2 நாள் தான் கிடைக்கும்பா, 2 நாள் தான் கிடைக்கும். 4 ஆம்பளை பசங்க இருக்காங்க. வேலை வீட்டில் சொன்னாலும் வீட்டில் இருக்கிறேன். சோறு போடுறானுங்க. அதை வச்சு நான் அப்படியே காலத்தை ஓட்டிங்க. நானும் 2 பொண்ணு பற்றி வச்சுக்கிறேன், 2 குழந்தைங்க. இவர் நானும் 2 குழந்தை பற்றி வச்சுக்கிறேன். பிச்சைக்கார மாரி கிடக்குறேன். இவர் எங்கே வந்து உட்காந்து நடு ரோட்டில் உட்காந்து கிடக்குறேன். ஆனால் ஐயாவை பார்த்து மட்டும் ஐயா தெய்வம் மாரி நான் சொல்லுவேன். அவர் தெய்வம். எங்களுக்கு ஏன்னா கொடுக்க சொல்லிட்டு ஏன்னா ஏற்பாடு பண்ணுங்க. எப்போ 220 பேர் செத்து விட்டாங்கப்பா, 225 பேர் காலிப்பா. அதுக்கு மன கஷ்டத்தில் போயிடுச்சு சார். எவ்வளோ பேர் மனுஷன் போராட்டில் பாவம் எங்கே போகிறது என்ன சொல்கிறேன். நான் அழுகுது பாப்பா, அது சொல்ல நாமளே செத்து போடலான்னு அந்த நிலைமை தான் இப்போ எல்லாரும். தம்பியா ஓகேப்பா. சரி தம்பி இதுக்கு மேலே என்ன தம்பி சொல்ல முடியும். ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ப்ராப்ளம். ஐயா இருக்கும்போது அவர் தெய்வம் மாரி எங்களுக்கு ஏதோ பண்ணாரு. இப்போ யாரையும் எங்களுக்கு இது பண்ணாரு சார். எங்கே உட்காந்துக்கிறேன் நடு ரோட்டில் உட்காந்து 4 அஞ்சு சாப்பிடல. வீட்டில் போனால் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பிரச்சனை தம்பி. நம்ம எங்கே சமைச்சு நீயே சொல்லு செத்து போடலாமா இருக்கு தம்பி. இது வரைக்கும் 225 பேர் செத்துறாங்க தம்பி. 880 பேர் வெளியே வந்தோம். எல்லாம் 880 பேர் 220 பேர் செத்துறாங்க தம்பி. சரி பொண்டாட்டி பிள்ளை என்ன பண்ண வீட்டில் கூட மதிக்க மாட்டாங்க பார்த்தா. அப்போ எங்கே வேறு நான் ஏன்னா 10 ரூபா சம்பாதிச்சுலாம் கொடுக்க முடியாது. 2 நாள் வேலை கிடையாது சென்ட்ரிங் வேலைக்கு. முடியலப்பா, கால் முட்டிலாம் போயிடுச்சு. அவ்வளோதான் செத்து போடலாமா இருக்குதுப்பா. அவ்வளோதான் வர